வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதில் எடுத்துக்காட்டு 4 3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இணைகரம் ஏபிசிடியில் கோணம் BAD = 120 டிகிரி மற்றும் ஏசி ஆனது கோணம் BADயின் கோண இருசம வெட்டி எனில் ஏபிசிடி ஒரு சாய் சதுரம் என நிறுவுக. பாருங்க, இந்த ஏபிசிடி இணைகரம் சொல்லிட்டாங்க. இதுல கோணம் BAD 120 டிகிரி. பாருங்க, BAD இந்த முழு கோணமும் எவ்வளவு இருக்கு? 120 டிகிரி இருக்கு. இந்த ஏசி இருக்கு இல்லையா, இந்த ஏசி என்ன செய்யுதுன்னா இந்த முழு கோணத்தை 2 பகுதியா பிரிச்சிருது. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும்னா 60 டிகிரி இருக்கும். இங்க எவ்வளவு இருக்குன்னா 60 டிகிரி இருக்கும். இத நம்ம கோணம் 1ன்னும் இத நம்ம கோணம் 2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இது வந்து முழு கோணம் 120 2ஆ பிரிச்சிரும். அப்ப இங்க 60 இங்க 60. இப்ப பாருங்க, நம்ம கணக்கு ஆரம்பிப்போமா? இதுல நமக்கு கணக்குல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கோணம் BAD = எத்தனை டிகிரி? 120 டிகிரி. எதுல? இணைகரம் ABCDயில். இணைகரம் ABCDயில் இந்த இணைகரத்துல இந்த கோணம் வந்து எவ்வளவு? 120 டிகிரி. அப்போ நமக்கு இது ஏதாவது ஒரு கோணம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கோணம் எடுத்தாலும் சரி, இந்த கோணம் எடுத்தாலும் கோணம் 1. கோணம் 1 எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த 120ல பாதி இருக்கும். எவ்வளவு இருக்கும்? பாதி. பாதினா 2 கொண்டு வகுப்போம், 60 டிகிரி. நம்ம இங்க எழுதிட்டோம், அங்க எழுதுனதை இங்க எழுதி காமிக்கிறோம். சரியா? இப்ப கோணம் 1 60னா கோணம் 2 60 டிகிரி தான். therefore கோணம் 1 = கோணம் 2 = 60 டிகிரி. இப்ப பாருங்க, இந்த இடத்துக்கு நம்ம பேர் கொடுத்துருவோமா? இங்க 3 இங்க 4. இப்போ இணைகரத்துல பாருங்க, ஏபியும் டிசி இணையா இருக்கு. இப்ப ஏசி வந்து குறுக்கு வெட்டியா எடுக்க போறோம். இப்ப பாருங்க, இங்கு எது வந்து இணை? ஏபியும் டிசியும் இணை. ஏசி ஆனது குறுக்கு வெட்டி. ஏசி ஆனது என்னது? குறுக்கு வெட்டி. இப்போ 2 நேர்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் போது உண்டாகக்கூடிய கோணங்கள் ஒத்த கோணங்கள் சமம், ஒன்று விட்ட கோணங்கள் சமம், குறுக்கு வெட்டியின் ஒரே புறம் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் 180. இந்த மாதிரி நிபந்தனைகள் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இது கோணம் 1 60 டிகிரி. இது வந்து என்னது? டிரான்ஸ்வர்சல், அதாவது குறுக்கு வெட்டி. அப்ப இங்க 60 டிகிரினா இங்க எவ்வளவுதான் இருக்கும்? 60 டிகிரி தான் இருக்கும். பாருங்க, இது என்ன கோணங்கள்? இது ஒன்று விட்ட கோணங்கள். இது ரெண்டும் ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இங்கேயும் இங்கேயும் இங்க 60 டிகிரினா இங்க எவ்வளவுதான் இருக்கும்? 60 டிகிரி தான் இருக்கும். என்ன கோணங்கள்? ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப கோணம் 3ம் 60 டிகிரி தான், கோணம் 4ம் 60 டிகிரி தான். கோணம் 3ம் கோணம் 4ம் எவ்வளவுதான் இருக்கும்? 60 டிகிரி தான் இருக்கும். இப்ப பாருங்க, முக்கோணம் ஏபிசியில் இந்த ஏபிசி முக்கோணத்தை பாருங்க. ஏபிசி முக்கோணத்துல இங்கேயும் 60 டிகிரி இருக்கு, இங்கேயும் 60 டிகிரி இருக்கு. அதாவது கோணம் 2 = கோணம் 3. 2 என்னவா இருக்கு? 60 டிகிரியா இருக்கு. இந்த 2 கோணங்கள் சமமா இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 கோணம் 2 பக்கமும் எப்படி இருக்கும்? சமமா தான் இருக்கும். 2 பக்கம் சமமா இருந்துச்சு என்ன முக்கோணம்? இரு சம பக்க முக்கோணம். therefore எது சமமா இருக்கு? இந்த 2 கோணங்கள் சமம். இந்த சம கோணங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் ஏபியும் இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த பக்கமும் சமம். இந்த 2 கோணங்கள் சமமா இருக்கு. therefore ஏபி = என்னது? பிசி. பிசி ஏன்னா therefore முக்கோணம் ஏபிசி ஒரு இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம். சரியா? இரு சமபக்க முக்கோணம் ஆகும். இப்ப பாருங்க, ஏபின்ற பக்கமும் பிசின்ற பக்கம் சமம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம். அப்போ சாய் சதுரத்துல இங்க சமமா இருக்கு. இங்க 5 இருந்தா இங்கே 5 தான் இருக்கும். இங்க 5னா இங்கே 5. அப்ப எல்லாமே சமமா இருப்பாங்க. அடுத்தடுத்த பக்கங்கள் என்ன ஆயிடுச்சு? சமம். ஏபியும் பிசியும் சமமா இருக்கிறதுனால therefore ஏ பி
சிடி என்பது ஓர் சாய்சதுரம் ஆகும். என்ன காரணம்? இது சாய்சதுரமா இருக்கிறது என்ன காரணம்? அடுத்தடுத்த பக்கங்கள் சமம்னு சொல்லிட்டோம். ஏபியும் பிசியும் சமம். ஏபியும் பிசியும் சமம். அப்ப இந்த ஏபிக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கமும் சமமா இருக்கும். இந்த பிசிக்கு எதிரே பக்கமும் சமமா இருக்கும். அப்ப எல்லா பக்கமும் என்ன ஆயிடுச்சு? சமமா மாறிவிட்டது. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.